திருப்பாவை 12ஆம் பாடல். கனைத்திளங்கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்திலம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி கனைத்திளங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்திலம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்திலத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்திலத்தாரும் அறிந்தேலோரெம்பாவாய். இளம் கன்றுகளை உடைய எருமை கூட்டங்கள் கனைத்து கொண்டு அம்மா என அலரும் கன்றின் மீது இரக்கமுற்று தம் மடியில் கன்று ஊட்டுதலாக எண்ணி மடியின் வழியை இடைவிடாது பால் பெருக்கின. அதனால் வீடு முழுவதும் ஈரமாகியது, சேராகியது. அத்தகைய செல்வத்தை உடையவனின் தங்கையே, மார்கழி மாதத்து பனியானது எங்கள் தலையில் விழுமாறு உன் இல்லத்து வாசலின் கூரையை பிடித்து கொண்டு நிற்கின்றோம். தன் மனைவியை மார்கழி மாத பனி தலையில் விழ உன் வாசல் கூரைக்கட்டை பிடித்து நிற்கிறோம். பேசாமலும் நிற்கவில்லை. ராவணனை அழித்த ராமனின் இனிய நாமாவையும் சொல்கிறோம். அப்படியும் என்ன பெருந்துயில் உனக்கு! ஊரில் உள்ள எல்லாரும் எழுந்து விட்டார்கள், சீக்கிரம் எழுந்திரு என்று கூப்பிடுகிறார்கள். திருவெம்பாவை 12ஆம் பாடல். ஆர்த்த பிறவி தூயர் கெட நாமார்த்தாடும் தீர்த்தன்னல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தியிருஞ்சுனை நீர் ஆடலோரெம்பாவாய் ஏத்தியிருஞ்சுனை நீர் ஆடலோரெம்பாவாய். பிறவி துன்பம் போகும்படி புனித நீர் உடையவன் தில்லை ஞான சபையில் நெருப்பை ஏந்தி நடனமாடும் கூத்துக்களை செய்பவன். உலகத்தையும் வானத்தையும் நம்மையும் படைத்து வாழ வைத்து தனக்குள் அடக்கி கொண்டு விளையாடக்கூடியவன். அவனை புகழும் விதமாக சொற்களை பேசி வளையல்களின் சப்தம் ஒலிக்கவும் மேகலைகள் அசைந்து ஒலி எழுப்பவும் கூந்தல் மீது வண்டுகள் ரீங்காரம் செய்யவும் பொய்கையில் நீராடி எங்கள் பெருமாளின் பொற்கலங்களை வணங்கி துதித்து மலைச்சாரலில் நீராடுவோம். திருச்சிற்றம்பலம்.